அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளிலே யுத்தம் ஓய்ந்த பாடில்லை. சில ஆண்டுகளாகவே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே நடந்து வருகின்ற அந்த யுத்தம் முடிவை எட்டிய பாடில்லை. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என தொடங்கிய யுத்தம் இப்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்று விரிவடைந்திருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் நாம் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 மற்றும் தொடர்ந்த அந்த இறைவாக்கியங்கள். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற அந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. தன்னுடைய 72 சீடர்களை அனுப்புகின்றார். இதற்கு முன்பு இயேசு 12 அப்போஸ்தலர்களை 12 திருத்தூதர்களை அனுப்பிய அந்த காட்சியை நாம் பார்த்திருக்கின்றோம். அது இஸ்ராயேல் மக்களுக்காக. 12 திருத்தூதர்கள் இஸ்ராயேலின் 12 குலங்களுக்கு அடையாளமாக அந்த மக்களுக்கான ஒரு செய்தியை, மனம் திரும்புதலின் செய்தியை அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆனால் இப்பொழுது லூக்கா நற்செய்தியிலே 72 பேரை அனுப்புகின்றார். 72 என்பது இந்த 12 குலங்களுக்கு மட்டும் அல்ல, உலகில் வாழுகின்ற அத்தனை நாடுகளுக்கும் இந்த செய்தி கொண்டு செல்லப்படுகின்றது. 72 என்பது ஒருவேளை அன்று அவர்கள் அறிந்திருந்த அந்த நாடுகளின் ஒரு எண்ணிக்கையாக இருக்கலாம். 72 என்பது சில சுவடிகளில், சில கையெழுத்து பிரதிகளில் 70 என்று இருக்கின்றது. எனவே 72 அல்லது 70 இந்த இரண்டுமே இஸ்ராயலை தாண்டிய அனைத்து உலக மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அடையாள சொல்லாக, எண்ணாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே மோசே 70 பேருக்கு தன் பணியை பிரித்து கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இயேசு இப்பொழுது 70 பேரை அல்லது 72 பேரை அனுப்புகின்றார் என்றால் இயேசுவின் செய்தி இந்த உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். இந்த செய்தி என்ன என்றால், நாம் பொதுவாக இயேசுவின் அன்பு செய்தியை நாம் சொல்லுவோம், இறையாட்சி பற்றிய செய்தி என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இன்று குறிப்பாக இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் செய்ய வேண்டிய அல்லது சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை அமைதி உங்களுக்கு உரித்தாகுக என்பது. அமைதி உண்டாகுக என்பதுதான். எனவே ஒரு அமைதியின் செய்தியோடு இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்றார். இயேசு உயிர்த்த பின்னால் தன் சீடர்களுக்கு தோன்றும் போதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை அமைதி. எனவே அமைதி என்பது அன்புக்கு அடுத்த நிலையிலே மிகவும் ஆழமான பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை. ஏனென்றால் இயேசு பயன்படுத்துகின்ற இந்த அமைதி என்ற வார்த்தை, எபிரேயத்திலே ஷாலோம் என்ற இந்த வார்த்தைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழல், போர்கள் இல்லாத ஒரு சூழல், சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு சூழல் என்று மட்டும் பொருள் அல்ல. அது வாழ்வின் நிறைவை சுட்டி காட்டுகின்ற ஒரு வார்த்தை, முழுமையை சுட்டி காட்டுகின்ற ஒரு வார்த்தை. 2 பேர் சண்டை போடாமல் இருக்கலாம், ஆனால் அந்த 2 பேருக்கும் இடையே எந்த உறவும் இல்லாமலும் கூட இருக்கலாம். குடும்பங்களிலே நாம் பார்க்கின்றோம், எந்த சண்டையும் இருக்காது, ஆனால் யாரோடும் யாருக்கும் எந்த உறவும் இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த வார்த்தை சுட்டி காட்டவில்லை. இது முழுமையை சுட்டி காட்டுகின்றது, நிறைவை சுட்டி காட்டுகின்றது, வளமையை சுட்டி காட்டுகின்றது. எனவேதான் ஒருவர் மற்றவரை வாழ்த்தும் போது ஷாலோம் என்று வாழ்த்தினார்கள். இதையே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சலாம் என்று வாழ்த்துகின்றார்கள், சலாம் அலைக்கும். இனி இந்திய மரபுகளிலே சாந்தி என்ற ஒரு வார்த்தை, ஓம் சாந்தி சாந்தி. இப்படியாக எல்லா சமயங்களுமே ஒரு நிலையிலே இந்த அமைதியைத்தான் போதிக்கின்றன, அன்பை போதிக்கின்றன என்று சொல்வதை விட இன்றைய சூழலில் அமைதியை போதிக்கின்றன என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது இந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாகுக, அமைதி உண்டாகுக என்று வாழ்த்துங்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் இன்று உலகில் வீடுகளில், குடும்பங்களில், நமது மனங்களில் அதிகமாக தேவைப்படுவது அமைதி. இந்த அமைதி இல்லாமல் தான் மனிதன் என்று தவித்து கொண்டிருக்கின்றான். இந்த போர்களை பற்றி நாம் பேசினோம். இந்த போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி எழுகின்றது.
இந்த போர்களை பற்றி, அமைதியை பற்றியே அறவியலில் ஒரு பாடமே இருக்கின்றது, எத்திக்ஸ் ஆஃப் வார் அண்ட் பீஸ். இந்த போர் சூழலில் நம்முடைய அறவியல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது குறித்த பல சிந்தனைகள் ஏற்கனவே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அமைதியை பற்றி பேசுகின்ற பொழுது, சண்டைகளை பற்றி பேசுகின்ற பொழுது, போர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அதை எப்படி அணுகுவது என்பது குறித்து 3 விதமான பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று, இதில் நீங்கள் தலையிடக்கூடாது. யுத்தங்கள் நடக்கும், போர்கள் நடக்கும். இது புவியியல் அரசியல் சார்ந்தது. ஒவ்வொரு நாடும் அதன் அதன் வேளாண்மையை, இறையாண்மையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக போர்கள் செய்யும். அதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு வாதம். இதை மெய்மை வாதம், யதார்த்தவாதம் என்று அழைக்கின்றார்கள், ரியலிசம். இதில் நீங்கள் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது. இங்கே அறவியலுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை அதற்கு நேர் எதிரான ஒரு பார்வை. அங்கே நம்ம போகக்கூடாது, அதை நம்ம பார்க்கக்கூடாது, சண்டையே இருக்கக்கூடாது. சண்டை இருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை என்று ஒதுங்குகின்ற ஒரு பார்வை. இதை பாசிபிசம் என்று அழைக்கின்றார்கள், அமைதி வாதம். சண்டை என்பதே இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றோம். நீ சண்டை போடுகின்றாய், நாங்கள் இங்கு இல்லை, நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளுகின்றோம் என்ற ஒரு பார்வை. மூன்றாவதாக ஒரு பார்வை, சண்டை நடக்கின்றது என்பதாலேயே அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்குகின்ற பாணி அல்ல, அங்கே இருக்கின்ற பாணி. அந்த சண்டையில் நியாயம் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற பாணி. ஏனென்றால் சண்டையே வரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு தவறாக இருக்கும். ஏனென்றால் ஒரு அடக்குமுறை சமூகத்திலே அடக்கப்படுகின்றவன், ஒடுக்கப்படுகின்றவன் சண்டைக்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் அந்த அடக்குமுறை நிரந்தரப்படுத்தப்படும், நியாயப்படுத்தப்படும். அது ஒரு மனிதன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று உணர்கின்ற பொழுது அவன் வெகுண்டெழுவான், அவன் சண்டைக்கு வருவான். அவனது சண்டையில் நியாயம் இருக்கின்றதா என்பதை நான் பார்க்க வேண்டும். இந்த அணுகுமுறைக்கு ஜஸ்ட் வார் தியரி என்று பெயர். அதாவது நியாயப்போர். அந்த யுத்தத்திலே, அந்த போரிலே, அந்த சண்டையிலே நியாயம் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற ஒரு அணுகுமுறை. கிறிஸ்தவ பாரம்பரியங்களில் புனித அகஸ்தினார் தொடங்கி அக்வேனாஸ் வரை இந்த தத்துவம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே யுத்தங்கள், கலகங்கள், போர்கள் இவை நிகழும்போது இதில் நீ தலையிடாதே என்று எவன் சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லது இதில் நாம் தலையிடவே கூடாது, இது நமக்கு வேண்டாத ஒரு வேலை, நாம் கடவுளை பற்றி நினைப்போம், இந்த உலகத்தில் இப்படி இருக்கத்தான் செய்யும் என்று ஒதுங்குகின்ற பாணியும் நமது பாணி அல்ல. அமைதியை ஏற்படுத்துவது நமது பாணி. எனவேதான் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று அந்த மலைப்பொழிவிலே மத்திய நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். கடவுளின் மக்கள் அமைதியை ஏற்படுத்துகின்றவர்கள். எனவே அமைதிக்காக உழைப்பது நமது கடமையாகின்றது. தலையிடாதே என்று எவன் சொன்னாலும் அது எங்களுடைய கடமை என்று சொல்லுவதும், நாம் ஒதுங்கி விடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுதும் இல்லை, இங்குதான் நமது பணி இருக்கின்றது என்று நினைப்பதும் தான் ஒரு கிறிஸ்தவ பார்வையாக இருக்க முடியும். இந்த பின்னணியிலே திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் கொண்டு வந்த அந்த மடல் பாச்செம் என் தேரஸ், அவனியில் அமைதி. அவனியில் அமைதி என்ற இந்த மடல் 1963ஆம் ஆண்டிலே வெளியாகியது. இந்த மடல் வெளிவருவதற்கு ஒரு பின்னணி இருக்கின்றது. 1962 ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல், ஒரு அணு ஆயுத போர் தொடங்குவதற்கான எல்லா சாத்தியப்பாடுகளும் அங்கு இருந்தன. ரஷ்யா, அப்பொழுது சோவியத் யூனியன், அந்த சோவியத் யூனியன் அணு ஆயுதங்களை கியூபாவிலே வந்து குவித்தது. அமெரிக்காவை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கியூபாவிலே நிலைநிறுத்தியது. இதை பார்த்தவுடன் அமெரிக்கா கொந்தளித்தது. அமெரிக்கா அதை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகின்றது. அமெரிக்க கப்பல்கள் கியூபாவை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கின்றன. சோவியத் யூனியன் கப்பல்கள் கியூபாவை சுற்றி நிற்கின்றன. எந்த நேரத்திலும் மோதல் ஏற்படலாம் என்ற ஒரு சூழலில் அமெரிக்க கப்பல்கள் அப்படியே திரும்பி பின் செல்லுகின்றன.
என்ன நடந்தது? ஒரு மிகப்பெரிய போர் அன்று தவிர்க்கப்பட்டது. அதற்கு பின்னணியில் திருத்தந்தை 23ஆம் ஜான் இருந்தார் என்பதுதான் வரலாறு சொல்லுகின்ற உண்மை. திருத்தந்தை 23ஆம் ஜான் இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே, இந்த பக்கம் ஜான் எஃப் கென்னடி, அந்த பக்கம் நிக்கிட்டா குரூஷேவோடும் கென்னடியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த கப்பல்கள் நேருக்கு நேர் மோதுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே அவருடைய தலையீடு வெற்றியாக இருந்தது. அந்த போர் தவிர்க்கப்பட்டது. ஒரு உடன்பாடு எட்டுகின்றது. அங்கே இருந்த கியூபாவில் குவித்து வைக்கப்பட்ட அந்த மிசைல்கள், அந்த ஏவுகணைகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றன. இங்கு ஒரு பெரிய உலக யுத்தமே தவிர்க்கப்படுகின்றது ஒரு மனிதரின் தலையிட்டால். இந்த நிகழ்வுக்கு பின் தான் திருத்தந்தை அவனியில் அமைதி என்ற அந்த மடலை தருகின்றார். இந்த அவனியில் அமைதி என்ற இந்த மடலிலே திருத்தந்தை ஜான் ஒரு புதிய உலக அமைப்பை முன்வைக்கின்றார். இது மானுட நேய அமைப்பாக இருக்கும். இந்த புதிய உலகின் அடித்தளம் உண்மை ஆக இருக்கும். த ஃபவுண்டேஷன் இஸ் ட்ரூத். இதன் நோக்கம், இதன் இலக்கு நீதியாக இருக்கும். இதன் இதை இயக்குகின்ற விசை அன்பாக இருக்கும். இதை அடைகின்ற வழி சுதந்திரம், ஃப்ரீடம் ஆக இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு பொய்களும் போலிகளும் நிறைந்த ஒரு உலகத்திலே உண்மையின் அடிப்படையில் ஒரு உலகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது எதற்காக? அதன் நோக்கம் என்ன என்றால் அது நீதி. அதை இயக்குகின்ற, அந்த உலகை இயக்குகின்ற சக்தியாக என்ன இருக்க வேண்டும் என்றால் அன்பு. அதை அடைகின்ற வழி சுதந்திரம், அடக்குமுறைகள் அல்ல, அடிமைப்படுத்துதல் அல்ல, ஆக்கிரமித்தல் அல்ல. இன்றைக்கு உலகத்திலே அதுதான் பிரச்சனை. மத்திய கிழக்கு பகுதிகளிலே என்ன நடக்கின்றது? கடந்த பல 10 ஆண்டுகளாக இஸ்ரேல் என்ற அந்த நாட்டின் ஆக்கிரமிப்பு அரசியலினால் எந்த ஒரு இனமும் அங்கு வாழ முடியாது, பாலஸ்தீனத்திலே நாங்கள் தான் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டினால் இந்த உலகம் அடுத்த ஒரு உலக யுத்தத்திற்கான ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. எனவே நாம் உண்மையை பார்க்க வேண்டும். நீதியின் அடிப்படையிலே நாம் இயங்க வேண்டும். சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அமைதியான உலகை கட்டி எழுப்புவதற்காகத்தான் இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்றார். உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்ற செய்தியோடு இயேசு அவர்களை அனுப்புகின்றார். நமது உள்ளங்களிலே, நமது இல்லங்களிலே, நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலே நமக்கு இந்த அமைதி அதிகமாக தேவைப்படுகின்றது என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பாதை தான் இயேசுவின் பார்வையாக, இயேசுவின் பாதையாக இருக்க முடியும். அந்த பாதையிலே பயணிக்கின்ற பொழுது நமது உள்ளத்திலே, நமது வாழ்விலே கிடைக்கின்ற அந்த பேரமைதி, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற உங்களிலே என்றும் குடிக்கொண்டிருக்கும். அது உங்கள் உள்ளங்களையும் உங்களது மனங்களையும் காக்கும் என்று சொல்லுகின்ற அந்த அமைதி நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக, அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்கள் கடவுளின் மக்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் கடவுளின் மக்களாக வாழ நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்று நமது பிரார்த்தனையெல்லாம் உடைந்து போன உள்ளங்கள், உடைந்து போன உறவுகள், உருக்குலைந்த இந்த உலகம் எங்கும் யாவற்றிலும் அமைதி நிலவுவதாக. நன்றி.